ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன ஹேர் பேக்குன்னு பார்க்கலாம். வாங்க, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். முருங்கைக்கீரை அயன் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா முடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா வளர்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடி வேர்க்கால்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும். பாருங்கள், ரோஸ்மெரி எடுத்துக்கிட்டேன். ரோஸ்மெரி அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு பீஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான லீஃப் கிடைக்கலன்னா காஞ்சது எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கிட்டேன். சளி பிடிக்காமல் இருக்கும். ஹேர் மாஸ்க் போடையில் முடி நல்லா கருப்பாக அடர்த்தியாக இருக்கும், வளரும் நல்லா லாங்காக. ஒரு பொருள் 2 பொருள் மட்டும் போட்டு ஹேர் மாஸ்க்கு போட்டோம்னா அவ்வளோவா ரிசல்ட்டு கொடுக்காது. இது மாதிரி 4-5 பொருள் சேரையில் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதோட ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். முடி நல்லா ஒரு கருமையை கொடுக்கும். நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காகும். ஸ்ட்ராங்கானாலே நல்லா முடி வளர்ச்சியை கொடுக்கும். ஸ்வெட்டன்ஸ் வராது, வெடிப்பெல்லாம் நுனியில் வெடிப்பு வராது. பாருங்கள், பேஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு, சளி பிடிக்குங்கிறது இல்லை, அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக முடி வளரும். நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது தேய்ச்சா வளருமா, அது தேய்ச்சா வளருமா, இந்த மாஸ்க்கு போட்டால் வளருமா வளராதா அப்படிங்கிறதெல்லாம் டவுட்டே வேண்டாம். கண்டிப்பாக வளருங்க. பாருங்கள், ஆயில் ரெடி ஆகிட்டுருக்கு. சன் ப்ராசஸ் தான். இந்த பாட்டில் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வாட்ரு பாட்டிலில் தான் இங்கே பக்கத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு பாட்டில். 30 ஹெர்பல்ஸு சேர்த்தது நேச்சுரல். ரோஸ்மெரி, பிளாக் சீடெல்லாம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால முடி ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா வீடியோ வரும், பார்த்துக்குங்க. பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். ஓகே, பாய்.